இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை மேன்மையாக வைப்பார். மேன்மை என்பது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி? மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, மாற்றம். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சகோதரர் வராரு சென்னை பட்டணத்துக்கு, ட்ரேட் சென்டருக்கு வரான்னு வச்சுக்க. வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல, அதாவது சேல்ஸ்மேன் என்ன பண்ணாரு, இது பஞ்சை போட்டா இது துணியாக்கி கொடுக்கும் இந்த மிஷினை, அழுக்கு துணியை போட்டா வெண்மையாக்கி கொடுக்கும் இந்த மிஷினை, உங்க அந்த கரும்பு போட்டா கரும்பை சாறாக்கி கொடுக்கும் மிஷினு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் என்ன பண்றாரு, மாற்றுகிற மிஷின் இதெல்லாம். அப்போ நம்மையும் மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அங்க போய் லிஃப்ட் ஆண்ட நிற்கிறாரு. ஒரு குண்டான ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு எதுக்கு போறாங்க? லிஃப்ட்ல போறாங்க. திருப்பி அந்த லிஃப்ட் கீழே வரும்போது ஒல்லியா ஒரு அழகா வராங்க. வந்த உடனே அந்த எத்தனை மிஷனை நம்ம பார்த்தோம். இந்த மிஷன் தான் மேன்மையான மிஷன். எவ்வளவு குண்டா போனவங்க அழகா மென்மையா மெலிஞ்சு வராங்களா, அழகா வராங்களா சொல்லிட்டு பார்த்து, இந்த மிஷன் தான் நல்ல பெரிய நல்ல மிஷன், இவங்க கண்டுபிடிப்பில முக்கியமான மிஷன் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், முக்கியமான கண்டுபிடிப்பு நம்மை ஆண்டவர் மாற்றுகிற கண்டுபிடிப்பு தான் முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முக்கியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னா, நாம் பாவியா இருந்த நம்மை கண்டுபிடித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை மீட்டெடுத்து அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் பெரிய மாற்றம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய மாற்றத்துக்குரியது அதுதான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் மாற்றுகிறவர், ஆனால் அவர் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது. ஒரு பாட்டு பாடுமே, என்ன பாட்டு அது? உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது என்று அவரை பாடி துதித்தோம். உண்மைதான். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய தயவு மாறாது. அவர் மாறாதவராய் இருக்கிறார், ஆனால் நம்மை மாற்றுகிற கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் மாற்றினார். நான்லாம் உலகத்தானா வாழ்ந்தேன், உலகத்துக்குரியவைகள் எல்லாம் சிந்திப்பேன், உலகத்துக்குரிய மேன்மையை நான் பாராட்டி கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னை ஆண்டவர் கண்டுபிடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் என்னை கண்டுபிடித்து அந்த நாளை நான் மறக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்லுவேன், அந்த நாள், அந்த வருஷத்தை
அந்த நேரத்தையும் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1994 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி என்னை ஆண்டவர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு முன்பாக நான் மாதா கும்பிடுகிறனா இருந்தேன். இதான் உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? மாதா கும்பிடுகிறனா மொட்டை அடிச்சு நாகப்பட்டினத்துக்கு போய் நாகப்பட்டினத்தில் போய் என்ன பண்ணுவோம், தேர் இழுக்கிறது. எங்கள் குடும்பம்லாம் தேர் இழுக்கிற குடும்பம். அந்த மாதிரி ஒரு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 7ஆம் தேதினா மாதா சாப்பாடு போடுவாங்க எங்கள் வீட்டில். நீங்களாம் கிறிஸ்டின் இருந்தால் உங்களுக்கு தெரியும், இது ரோமன் கேத்தலிக்கில் இருந்தால் தெரியும். மாதா சாப்பாடுன்னு போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. நான் தான் உன் தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ரோமன் கேத்தலிக்ல இருந்து ஆண்டவர் என்னை மாற்றின தேவன், என்னை வழி நடத்தின தேவன். அப்போதான் எனக்கு வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை பற்றி தெரியாமல் அறியாமல் வாழ்ந்தேன். வேதம் வாசிக்க 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 என் வாழ்க்கை மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்க வேத வாசிப்பு முக்கியம். வேதத்தை ஒரு வருஷம் நீங்க படிச்சுக்கணும். கொஞ்சம் படிக்கிறேன் பாஸ்டர், அப்படியே விட்டுட்டு அடுத்தது போயிடுறேன். அடுத்தது ரெகுலரா படிங்க, ரெகுலர் சாப்டர் எடுத்துருங்க. ரெகுலரா படிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த. இந்த வருஷத்திற்குரிய வார்த்தை அதுதான். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார், மேன்மையாக வைப்பேன் என்று சொல்றார். எவ்வளவு பெரிய மாற்றம்! அந்த மாற்றத்தை காண வேண்டும் என்றால் அல்லேலூயா நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதுதான் வேதம். அந்த வேதத்துல எனக்கு ஒண்ணுமே இதை பத்தி தெரியவே தெரியாது. எங்க பாஸ்டர் நாங்கள் கேகேஆர்ல இருந்தார், ஏஜி பாஸ்டர். அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு வேதத்தை பற்றி எனக்கு கிளாஸ் எடுங்க, சொல்லி கொடுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக போயிட்டு ஒரு ஃபார்ம், பைபிள் காலேஜில் போய் ஃபார்ம் வாங்கினாங்க. பைபிள் காலேஜுக்கு அவர் காலேஜ் என்ன பாஸ்டர், காலேஜில் போய் என்ன சேர்க்குறீங்களா? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போய் காலேஜில் போய் சேர்க்குறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் போய் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சியில் பார்த்தா நான் அங்கே அப்ளிகேஷன் போட்டு இது பண்ணி எங்களுக்கு கூப்பிட்றாங்க, காலேஜ் ஓப்பன் ஆகும்போது வாங்கணும். எனக்கு கை கால்லாம் நடுக்கும், கை கால் நடுக்கும். வேற இந்த இதெல்லாம் நம்ம பிடிச்சதே கிடையாது, மைக்கெல்லாம் பிடிச்சதே கிடையாது. மைக்கெல்லாம் நான் பேசுறதுக்கு அவ்வளோ அச்சப்படுவேன், பயப்படுவேன். அவ்வளோ ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்தா தலையை குஞ்சின்னு தான் போவேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான அதாவது பயந்தாங்கோலியா இருந்தேன். ஆனா இந்த வேதம் என்னை தைரியப்படுத்தினது, இந்த வேதம் என்னை மாற்றினது, என் வாழ்க்கையை மாற்றினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்துக்குரிய மகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதுல தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானியாக மாற்றுகிறவர், அறிவாளிகளை அறிவுபடுத்துகிறவர், அறிவுக்காக போதிக்கிறவர். அப்போ இந்த வேதம் எவ்வளவு ஒரு மகத்துவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்டால் நம்மை மாற்றுகிறவர் சமீபமாய் மாற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? சமீபமாய் மாற்றுவார். கொஞ்ச காலம் பார்த்து இவன் என்ன ஒரு மாதிரி போறான், வேதத்தை யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான், யாருக்கிட்டையும் இது பண்ண மாட்டான், வேதத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குறான், போறான், பயப்படுறான். இவ்வளவு கோபக்காரன் ஒரு எதுக்கத்தால மூக்கு மேல ராஜான்னு சொல்ற மாதிரி மூக்கு மேல கோபம் வரும்.
அந்த மூக்கு மேல கோபக்காரனை இந்த வேதம் மாத்திச்சுங்க. இன்றைக்கு உங்களை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்க அவர் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், உங்களுடைய பிள்ளைகளும் அல்லது உங்களுடைய குடும்பத்தினர் யார் உங்களுக்கு துஷ்டமாய் காணப்படுகிறார்களோ அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நம்மை மாற்றுகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் மாறாதவர், நம்மை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் மாறாதவர். அதுதான் சொல்றாரு மல்கியா புஸ்தகம் 2:5 வாசிங்க, 3:5 வாசிங்க. மல்கியா என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்து, 6வது வசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்து, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆமென். 5 அதாவது 3:6 வாசிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்றார். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. ஆமென். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன ஆகுறதுல அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. யாக்கோபின் புத்திரன்னா யாரு? இன்றைக்கு நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிறோமோ, அவர்கள் எல்லாம் யாக்கோபின் புத்திரர்கள். அவர்கள் அழிந்து போவதில்லை, அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு ஞானஸ்தானம், அல்லேலூயா. இந்த வாரத்துல பொங்கல் டைம் அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம கொடுத்துருவோம். ஆகவே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்மை மாற்றுகிறவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை மாற்றுகிறவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். முதலாவது விசுவாசிக்கிறீங்களா? நாம ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றுவார். எபிரேயர் புஸ்தகம் 13 வாசிங்க. 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தெய்வத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை மாற்றுகிற கர்த்தர். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பொருளெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு போகி கொண்டாடிட்டா நம்ம இதெல்லாம் இதுவாயிடுமா? பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியவர் தான் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியவர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் இயேசு. உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவர் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை உருவாக்கக்கூடியவர் இயேசு. என்னை உருவாக்கினவர் உங்களை உருவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னை உருவாக்கினவர், என்னை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எல்லாம் புதிதாயின. தேவனுடைய பிள்ளைகள் பழையதெல்லாம் மறந்து புதிதாய் மாறிடுவார்களாம். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி? தேவனுடைய பிள்ளைகள் பழசெல்லாம் மறந்துட்டா நீங்களாம் புது சிருஷ்டியா மாறிடுங்க. இதுதான் சொல்லப்பட்டது. பழவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. நம்ம போகி இன்னைக்கு என்னத்துக்கு போகி கொளுத்துறாங்க? பழசெல்லாம் வீட்டில் வச்சிருக்க கூடாது. அது வச்சிருந்தா தடுத்துரும், தூக்கி போடு. அது உண்மைதான். பழைய செருப்பு, பழைய வீட்டில் உடஞ்ச பாத்திரங்க, ஓடாத கடிகாரங்கள், இந்த
இதெல்லாம் வச்சிருக்க கூடாது. நீங்க வெளியே போட்டாதான் புதுசு வரும், புது பொருட்கள் உங்க வீட்டை நிரப்பும். விசுவாசிக்கிறீங்களா? புது பொருட்கள் உங்க வீட்டுக்கு வரணும்னா வீட்டுல அந்த தேஞ்சி போன தொடப்பம் இதெல்லாம் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் தூக்கி போடு. அதுதான் அந்த காலத்துல அதெல்லாம் தரித்திரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. புது சிருஷ்டியாய் ஆண்டவர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புது படைப்பாய் ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். அப்போ ஆண்டவருடைய படைப்பு மிகவும் முக்கியமானது. எத்தனை பேர் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறாரு, அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய கண்டுபிடிப்பு அதுதான். நம்மளால யாருன்னா மாற்ற முடியுமா? இது பாரு, சொல் பேச்சு கேட்காத எதான் பண்ணினது பாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. இவன் பயங்கர அடம், என்னெல்லாம் எங்க அம்மாலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அடம் பிடிச்சா அவன் பெற்றுக்கொள்ளாத விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர அடம்டா இருப்பான், பயங்கரமான ஒரு இது. எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல் பேச்சு கேட்க மாட்டேன். ஆனா அது அடம்டா இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாத்திட்டார. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் பேசிக்கொண்டே இருப்போம். நைட்ல நாங்க எங்க ஃபேமிலியில ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது பேசிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட காலையில 9:30-10 மணி வரைக்கும் தூங்குவோம். அப்படிப்பட்ட சீக்கிரமா தூங்க வச்சு 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ சீக்கிரமா படுத்துட்டு காலையில எழுப்புறாரு. இதுதான் ஒரு மாற்றம். விசுவாசிகளா, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருது அப்படின்னா அதுதான் மாற்றம். அப்போ ஆண்டவர் நம்மை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிகளா, எல்லா கண்டுபிடிப்புகளை காட்டிலும் உங்களையும் என்னையும் கண்டுபிடித்திருக்கிறாரு, அதுதான் முக்கியம். விசுவாசிகளா, நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய சிரசின் இரத்தத்தினாலும் அவருடைய சிரசின் முள்முடியினாலும் நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால மதிலை தாண்டுவேன். எதுவும் எனக்கு பெருசு கிடையாதுன்னு சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? எதுவும் பெருசுல ஆண்டவர் உங்களை மாற்றிட்டார். எதுவும் பெருசா நீங்க நினைக்க மாட்டீங்க. வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்குவீங்க. யாருக்குன்னா கொடுக்க வேண்டிய பொருட்கள் கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் உணர்த்துவார். நீ இத அந்த நேரத்துல கொடுத்துடு. இதுதான் மாற்றம். விசுவாசிக்கலாம். சில பேர் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ கொடுத்துட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு பாரு, நீ கொடுத்துடணும். ஒரு முறை அப்படிதான் பாஸ்டர் மோகன் அவர்கள் ஒரு இதுல சொல்லியிருக்காரு பிரசங்கத்துல. அவர் ஒரு வேண்டுதல் செய்திருந்தாராம். அது பயங்கர தடையா இருந்து கொண்டே இருக்கிறது, பயங்கரமான தடை. என்ன இது ஆண்டவரே, நான் உமக்கு எல்லாமே நான் நேரத்தோடு ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்கும் என்னை ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தான். இவர் ஜெபிக்கும் போது ஒரு நாள் ஒரு சோப்பு ஆண்டவர் காட்டுறாராம். சோப்பு, இந்த சோப்பையும் காட்டுறாராம், அந்த கடைக்காரனையும் காட்டுறாராம் கண்ணில். அப்போ கேட்க இது என்ன ஆண்டவரே, எனக்கு சோப்பு அடிக்கடி வருது, சோப்பு கடை வருது, இது நீ வாங்கி இருக்கிற, இதை வாங்கினதுக்கு நீ காசு கொடுக்காத, நீ வந்துட்ட, அதனால இதை நீ கொடுத்துட்டு அந்த நாட்களில எவ்வளவு அவன் சின்ன கடையில ஒரு சோப்புக்கு காசு கொடுக்காத போயிட்ட, அவன் அன்றைக்கு பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் கழிச்சு அவர் அந்த ஊர்ல போயிட்டு சோப்பு கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போயிட்டு அந்த சோப்புக்கு காசு கொடுத்தாராம்.
இது என்ன இதுன்னு கடைக்காரன் கேட்குறான். நான் வந்து இத்தனை வருஷம் முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அண்ணாச்சி நீங்கள் வச்சுங்க, நீங்கள் ஊழியக்காரர். இல்லை இல்லை, எனக்கு வந்து இது தேவையில்லை, நீங்கள் வச்சுங்க, காசு கொடுத்துட்டு போனாலும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைகள் வருது அப்படின்னா சில சமயத்துல நமக்கு யாராவது வந்து தடை பண்ணுவாங்க. சில சமயத்துல நம்ம அறியாமல யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம அறியாமல மறந்துருப்போம். சில சமயத்துல ஆண்டவர் இதை வந்து என்ன பண்ணுவாரு, வலியுறுத்தி உங்களுக்கு காண்பிப்பார். ஜெபிக்கும் போது இதை கொடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை நான் ஆக்குவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றேன். அப்போ அந்த நேரத்துல நம்ம கீழ்ப்படிந்தோமானால், நம்ம போய் அந்த இடத்துல அதை அவங்களுக்கு நம்ம தர வேண்டியதை நீங்க கொடுத்துட்டீர்கள் என்றால் நிச்சயமாய் நமக்கு இருந்த தடைகள் உடையும். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில தடைகள் உடைத்து போடுவார். அதுதான் ஆண்டவர் மாற்றுகிற கிறிஸ்து, நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, நம்ம சரீரத்துக்காக நம்ம வந்து நம்மள இதை போட்டுக்கலாம், விக்கு போட்டுக்கலாம், டை போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம். நம்ம முதலமைச்சர் எவ்வளவு பெரிய டை போட்டு இவ்வளவு இது பெருசா விக்கா பெருசாயிடுச்சு. அன்னைக்கு பார்க்குறேன், இது கொஞ்சம் சப்பையா இருந்தது, இப்போ கொஞ்சம் உயரமாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு மாற்றம் கிடையாது, நம்முடைய உள்ளம் தான் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இதுல சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையவைகள், பழைய எண்ணங்கள், பழைய யாருக்கிட்டையாவது நம்ம சண்டை போட்டு இருந்தா, யாருக்கிட்டையாவது நம்ம வந்து பகை வச்சிருந்தா, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, ஒப்புரவாகணும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒப்புரவாகுதல் வந்து கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒப்புரவாகுதல் மிகவும் ஆண்டவருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் தடை உடையும். யாருக்கிட்ட பகை இருக்கா நமக்கு? நீங்க யாருமே பகை இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. யார்கிட்டயும் நம்ம பகை வச்சிருக்க கூடாது, யார்கிட்டயும் பாக்கி வச்சிருக்க கூடாது. நம்ம இதுல கூட சொல்றேன், கடன் குத்து எது, கடனுக்கு எதையும் வாங்காதீங்க, சீட்டு பிடிக்காதீங்க, எதுவும் இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கூடாது. உங்களுக்கு அன்றன்றைக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டீர்கள். தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், அற்புதங்கள் நடக்கும், எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர். ஒரு முறை நான் வந்து என்னுடைய பிசினஸுக்காக 15,000 கடன் வாங்கினேன். அந்த நாட்கள்ல 2000 15,000 கடன் வாங்கினேன். கடைசியில 98 அவன் என்ன பண்ணிட்டான், நான் டியூ கட்டினேன், ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், ஃபைனான்ஸ்காரன், செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நான் போய் காசு கொடுக்கறதுக்காட்டியா அவன் வந்து திருப்பி அந்த செக்கு இது பண்ணி அதை வந்து ஒரு 1 லட்ச ரூபாவை ஆக்கிட்டான். 1 லட்ச ரூபாய் கணக்கு நீ தரணும், பணம் கொடுக்கணும்னு சொன்னான். ஏன்பா, நான் வந்து கொடுக்க வேண்டியது 4,500 ரூபாய் தான், நீ எப்படி 1 லட்ச ரூபான்னு கேட்குற? ஒரே சண்டை. அப்போ வந்து எனக்கு மூக்கு மேலே கோபம், மூக்கு மேலே ராஜான்னு சொல்கிற மாதிரி அவனை சண்டை போட போயிட்டேன், அடிக்க போயிட்டேன். அப்போது அந்த நேரத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், நீ என்ன அடிக்க போறேன்னு சொல்லிட்டு செக்கை வந்து பேங்க்கில் போட்டு எடுத்து கேஸை போட்டான். 1 லட்ச ரூபாய் நான் கொடுக்குற மாதிரி. எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. நேராக போனேன், வாய்தா இது வந்தது, கேஸ் போட்டாங்க, எனக்கு இது கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு இது வந்துடுச்சு, இது சம்மன் வந்துடுச்சு.
நான் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் போயிட்டு நான் எங்கள் ஆளுங்களை போய் நான் ஒரு அதாவது வக்கீலை வச்சு நான் வாதாடலான்னு போனேன். அந்த வக்கீல் நீ வந்து ஒளிஞ்சிக்கோ, உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். ஏன் என்ன பிடிச்சி உள்ளே போடுவாங்க, நீ இப்போ கொடுக்க வேண்டியது 5000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, ஃபீஸு கொடுத்துரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கட்சியில் பார்த்தா வக்கீலுங்க இவன் மாதிரி அவன் மாதிரி போய் பேசிக்கின்னு நம்மளை வந்து காசை பிடிக்கின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுங்க பயங்கரமான டுபாகூருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனை கூப்பிட்டு, ஏன் நான் உனக்கு எவ்வளோ 4500 ரூபாய் தரேன், 10,000 ரூபாய் கூட வச்சுக்கோ, இதை வச்சு இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் கேஸு போட்டேன், நான் கட்சியில் போய் நீ என்ன வேணால் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கட்சியில் பார்த்தா அவனே வந்து கூப்பிட்டார், ஐயா வாங்க நீங்கள் முடிச்சுட்டு போயிடுங்க அந்த இது சரின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தேன். அதாவது சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் விழுந்தபடியா என்ன பண்ணலாம், சண்டைக்காரன் காலிலே விழுந்தலாம். இதுதான் நமக்கு முக்கியம். பிறர்கிட்ட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம அடிமை ஆயிடும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல நம்ம கடன் வச்சுட்டு மரிப்போமானால் நமக்கு வேதனையை உண்டாக்கக்கூடிய பிசாசானவன் என்ன பண்ணுவான், நம்ம பின்னாடியே தொடர்ந்து வருவான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா மோசே மரித்தது யாருக்குமே தெரியாது, தெரியுமா? மோசே மரித்தது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். மோசே 120 வயசு ஆன பிறகு மோசையை ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ண போறார். அந்த இடத்துல யாரு தர்க்கம் பண்ணுது, சாத்தான் வந்து தர்க்கம். இவன் என்னுடைய மகன், இவன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டி இருக்கிறான், இவனை பத்தி எனக்கு தான் தெரியும், நீ இவனை என்கிட்ட குத்துறன்னு சொல்ற. ஆண்டவர் விடுவாரா? நான் அவனை பரிசுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சர்டிபிகேட்டை காட்டுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் காட்டுறார். சாத்தான் ஓடிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோமானால் நிச்சயமாய் உன்னை எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசப்படும். அற்புதங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? துக்கத்தை மாற்றுகிறார். இது யோவான் புஸ்தகம் 16:20 வாசிங்க. யோவான் புஸ்தகம் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை அல்லேலூயா மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய கண்களின் கண்ணீரை மாற்றுகிறவர். எது கேட்டாலும் ஆண்டவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆண்டவர் அன்றன்றைக்கு தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவராயிருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்ம நல்ல ஆண்டவருக்காக அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்று. அந்த நாட்களில ஆபிரகாமுக்கு மறுமணவாட்டி யாரு சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு மறுமணவாட்டி ஆகார். ஆகாரின் துக்கத்தை மாற்றினான். ஆகார் தன் குழந்தையை எடுத்துட்டு போறாங்க, தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத இடத்துல போய் நிற்கிறாங்க. குழந்தை சாக படுக்கைக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு வராங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து யாரு, தேவதூதன் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு தண்ணியை கொடுக்குறார், ஒரு
நீரூற்றை மாற்றுகிறார். இன்றைக்கும் அந்த நீரூற்று இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் நீரூற்று இருக்கிறது. மெக்கா மதினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது முஸ்லிம்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்பட்டாலும் எடுக்கிறாங்களா அந்த தண்ணிய இதுவே பண்ண முடியாது. அவ்வளோ நீரூற்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தண்ணி அவ்வளவு அந்த மெக்கால இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒருவருடைய துக்கத்தை அன்றைக்கு மாற்றினவர் இன்றைக்கும் அது அழியாமல் அவருடைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ துக்கத்தை நமக்கு மாற்றுகிறவர் இன்றைக்கும் ஆண்டவர். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு பாடல் பாடணுமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவர். அவர் நமக்கு கூடவே இருப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் புலம்பலை மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் வாசிப்போம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றிலும் அல்லேலூயா புலம்பலை மாற பண்ணார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புலம்பலை மாற பண்ணினான். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அழுதுட்டே இருப்பாரு. அந்த அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லி அல்லேலூயா எல்லா காரணங்களையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அல்லேலூயா புலம்புகிறவர்கள் நடனம் ஆடுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, என் குடும்பத்துல இன்னும் எதுவுமே நடக்காத இருக்குது, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு நன்மையே ஏற்படலையே, இன்னும் எங்க குடும்பத்துல பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதுதான் சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னுடைய புலம்பல் மாற போகிறது. எப்போ இந்த கடன்லாம் எனக்கு ஒழிய போகுதுன்னு தெரியலையே, எப்போ எனக்கு சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போது சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த பலம் எனக்கு பலவீனங்கள்லாம் மாற்ற ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கார். இன்றைக்கு தேவச்சனமே கர்த்தருக்கு தம்மை அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, சில சமயங்கள்ல நம்ம கீழ்ப்படியாததுனால நம் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில போறோம். ஒரு நாள் போவது ஒரு வருஷம் போகிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு வருஷம், 1000 வருஷம் ஒரு நாளை போல கழிந்தது என்று சொல்றாங்க. அதே போல உங்களை ஈஸியா போன வருஷம் 23வது வருஷம் வந்ததுன்னு தெரியல, போனது தெரியல, அவ்வளவு குயிக்கா போயிடுச்சு. அவ்வளோ ஒரு இது. இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம் மட்டும் வந்துருச்சுன்னா, குடும்ப கஷ்டம், பிள்ளைகள்னால கஷ்டம், குழப்பத்தினால ஒரு பெரிய மன அமைதியில் இல்லாமல் போயிடும். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொன்னதை நீங்க செய்யுங்க. நீங்க செய்யுங்க. ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லாமே லகுவாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் புதிதாய் மாறும். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 105
18 வாசிங்க. அவர் கால்களை விலக்கி போட்டு ஒடுக்கினார். ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. பிராணன் இரும்பில் அடைக்கப்பட யாரு? யோசுவாவை. சாரி, யோசேப்பு. யோசேப்பு யாரு? யோசேப்பு யாரு சொல்லுங்க? யாக்கோபுடைய கடைசி மகன். அப்போ அவன் வந்து சொப்பனக்காரன். அவனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக நிறைய தெரியப்படுத்துவார், நிறைய பேர் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்டவனை ஒரு அந்த பார்வோன் ராஜஸ்திரீ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போத்திபார் மனைவி, அவங்க வந்து அவன் மேல ஆசைப்பட்டுட்டாங்க. அவன் நல்ல இளம் வயது, அழகா இருப்பான், பயங்கரமான செவ்வையான மேனி, அவ்வளவு அழகு. அவனோட ஆண்டவர் பாருங்க, அந்த பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தான் அவனோட ஆண்டவர் இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்துக்கு விலகி ஓடினதுனால ஆண்டவர் இருந்தார். ஆனால் அவன் பேர்ல குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறையில் அடிச்சாங்க. அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டது. அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். சிறையிலையும் அவர் கூடவே இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? சிறையிலும் அவன் கூடவே இருந்து அவனை ஆண்டவர் அல்லேலூயா ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு போனார். ஒரு பிரதம மந்திரியா ஆக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? சிறையில இருந்தும் பிரதம மந்திரியா ஆகினான், ராஜாவா ஆகிறான். ராஜாவா இருந்தும் சில பேர் சிறைக்கு போகிறவங்க உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் சிறைக்கு போகிறவர்கள் உண்டு. ஆனால் இவன் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றினார். இவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. அதுதான் பிரசங்கி 4:14 வாசிங்க. 4:14 பிரசங்கி. அப்படி செய்த ஜனங்களை இலக்கத்திற்கு முடிவில்லை. இல்ல அது இல்ல. 4:14 அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையானவர்களும் உண்டு, சிறைச்சாலைக்கு போனவர்களும் உண்டு. புரியுதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோசேப்பை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஒரு சிறைச்சாலையில இருந்து அவனை வந்து விலங்கிடப்பட்ட நிலையில இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு ராஜாவாய் மாற்றினான். இன்றைக்கும் கூட நமக்கு சிறையில இருக்கப்பட்ட சிறை போல இருக்கிற துன்பங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், கஷ்டங்கள், மன வேதனைகள், மன பதட்டங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி உங்களை மேன்மையாய் வைப்பார். மேன்மை என்பது ஒரு மாற்றத்துக்குரியது. ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். விசுவாசிக்கலாம்? சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடுவதில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேவச்சன இன்றைக்கு நாம் அவருடைய பிரியமாய், அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க சொல்றத செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படும். உங்களை ஆண்டவர் ஹல்லேலூயா இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டது. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஜீசஸ், thank you Father, thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, துக்கத்தை மாற்றுகிறவர் நீர் அல்லவா? புலம்பலை மாற்றுகிறவர் நீர் அல்லவா? சிறையிருப்பை மாற்றுகிறவர் நீர் அல்லவா? எல்லாவற்றிலிருந்து நீர் ஆண்டவரை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நீர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் போதிக்கிறவர் நீர் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றுங்க.
சூழ்நிலையை மாற்றுங்க, வாழ்க்கை சூழ்நிலை மாற்றி எல்லாவற்றிலிருந்து சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நாமம் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை நீரூற்றாய் மாற்றினார். யோசேப்பின் சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் அவனை ராஜாக்களுக்கு ராஜாவாய் மாற்றினார். எரேமியாவின் புலம்பலை மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மாற்றுவார். எல்லாம் சொல்லி செவிங்க. ஆண்டவரே, என்னையும் மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறட்டும். எல்லாம் சொல்லி செவிங்க. இன்றைக்கு கர்த்தாவே, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் மாற்றுங்க, எல்லாருடைய சூழ்நிலையை மாற்றுங்க, எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜெபிக்க மறந்ததை மாற்றுங்க. ஆண்டவரே, சபைக்கு வராததை மன்னித்து ஆண்டவரே உங்களை மாற்றுங்க. எல்லா தீர்க்கு விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நானும் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். ஆசீர்வதி ராஜா. எல்லா ஜனங்களை காட்டிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை தாரும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதான சுகமும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பறவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. அல்லேலூயா.